அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சந்திப்பின் போது வங்கதேச பிரச்சனை பற்றி விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா வங்கதேச எல்லை பிரச்சனை இருக்கு இல்லையா, அதை பற்றி விவாதித்திருக்காங்க. பொதுவாக நம்முடைய அண்டை நாடுகள் பற்றி இந்தியா கவலை தெரிவித்தாலோ இல்லைனா அது தொடர்பாக வேறு நாட்டு தலைவர்களுடன் விவாதித்தாலோ அந்த விடயங்களை பகிரங்கமாக வெளியிட மாட்டாங்க. இப்போ எங்கேயாவது வெளிநாட்டு தலைவர்கள்ட்ட போய் இந்தியாவுடைய எல்லை பிரச்சனை தொடர்பாக பேசினான்னு வச்சுக்கோங்களேன், அந்த தகவலும் அவளுக்கு சீக்கிரம் வெளியாகாது. ஆனால் வங்கதேச விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரொம்ப வெளிப்படையாகவே தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்தார். அதனால அது எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு அந்த நியூஸ். குறிப்பாக அமெரிக்கா வங்கதேசம் டீப் ஸ்டேட் வேலையை செய்யலை அப்படின்னு வெளிப்படையாகவே அவர் சொல்லிட்டார். டீப் ஸ்டேட் அப்படின்னா என்ன அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா. அப்போ டீப் ஸ்டேட்னா என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். டீப் ஸ்டேட் அப்படின்னா வெளித்தோற்றத்தில் தெரியும் அளவுக்கு அரசுக்குள் செயல்படும் கூடும் ஒரு அதிகாரமிக்க ஒரு சிறு குழுவை தான் டீப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகாரமிக்க ஆட்களை கொண்ட சிறு வலைப்பின்னலாக செயல்படும் இந்த குழு அரசியே ஆட்டி படைக்கும் ஒரு அரசாக செயல்படும் அப்படின்னும் ஒரு கோட்பாடு இருக்கு டீப் ஸ்டேட் அப்படிங்கிறது. பொதுவாக அதிகாரமிக்க குழு இராணுவமாகவோ அல்லது எதிர்கட்சிகளை சில சக்தி வாய்ந்த நபர்களை உள்ளடக்கியதாகவும் இருக்கும் அந்த டீப் ஸ்டேட்னு சொல்லப்படக்கூடிய அந்த குழுவில். இந்த குழு மூலமாக ஒரு நாட்டில் இராணுவ புரட்சி நடத்துவது, அதிகாரத்தில் இருப்பவங்களை சுட்டு கொலை செய்வது, ஆட்சியில் இருப்பவர்களை நாட்டை விட்டு துரத்தி அடிக்க மதவாதத்தை கிளப்பி விடுவது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்வாங்க. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டீப் ஸ்டேட் அப்படிங்கிறது ரகசியமாக செயல்படும் செல்வாக்கும் பணபலமும் உடைய ஒரு குழு தான் டீப் ஸ்டேட். இவங்க சில மீடியாக்கள், சாதகமான தன்னார்வ குழுக்கள் மற்றும் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய சில அரசியல் புள்ளிகளை கையில் போட்டுக்கிட்டு சதி வேலைகளை செய்கிறாங்க. இப்போ ஜார்ஜ் சோரஸ் மற்றும் டீப் ஸ்டேட் இணைந்து ஆப்கானிஸ்தானில் இருந்து பங்களாதேஷ் பின்னர் சிரியா வர ஆட்சி கவிழ்ப்பு செஞ்சிருக்கிறதா குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஜனநாயகம் அப்படிங்கிற பெயரில் போராட்டங்களை தூண்டிவிட்டு மாவோயிஸ்டுகள் மற்றும் ஷரியா ஆதரவாளர்களை ஆட்சியில் அமர்த்துறாங்க. இப்போ ஏறக்குறைய வங்கதேசத்தில் இந்த மாதிரியான ஆட்சி கவிழ்ப்பு நடத்தியதால் தான் ஜார்ஜ் சோரஸ் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. ஓப்பன் சொசைட்டி அப்படிங்கிற அறக்கட்டளையை நடத்தி வராரு அமெரிக்க தொழிலதிபர் ஜார்ஜ் சோரஸ். அதனுடைய நோக்கம் ஜனநாயகம், கருத்து சுதந்திரத்தை வளர்த்தெடுப்பது தான் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். ஆனால் இவர் நிறைய நாடுகளின் அரசியலில் திரைமறைவா ஆஃப் த ரெக்கார்டு, அதாவது திரைமறைவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக சொல்லப்படுது. பல கோடி செலவு பண்ணி ஆட்சி கவிழ்ப்பை ஏற்படுத்தி வர்றதுக்கான வழிவகை செய்வதாகவும் சொல்லப்படுது. அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் மீது கொலை முயற்சி, அண்டை நாட்டில் இருந்து ஊடுருவியர்களுக்கு ஓட்டு உரிமை அப்படின்னு அமெரிக்க நாட்டு மீடியாவை ட்ரம்புக்கு எதிராக செயல்பட வைத்தது டீப் ஸ்டேட் சதி வேலைகள் அப்படின்னும் குற்றச்சாட்டு சொல்லப்படுது. இப்போ ஐரோப்பாவில் பல நாடுகளில் அறிவிக்கப்படாத ஷரியா சட்டம் பல பகுதிகளில் அமலில் இருக்குது. இப்போ காவல்துறையினுடைய கைகளை கட்டி போட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக இங்கிலாந்து நாட்டில் பாகிஸ்தானில் இருந்து குடியேறியவர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான 1400 இளம் பெண்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல. அரசு எல்லா கலாச்சாரத்தையும் பாதுகாக்கின்றோம் அப்படின்ற பேருக்காக கண்டுக்காமல் இருக்காங்க. ஆனால் இதன் பின்னாலும் டீப் ஸ்டேட் அவங்களுடைய செயல்கள் இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. இப்போ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படையாகவே அமெரிக்கா வங்கதேசத்தில் டீப் ஸ்டேட் வேலையை செய்யலை அப்படின்னு வெளிப்படையாகவே தெரிவிச்சிட்டார். அதோட வங்கதேச விவகாரத்தை இந்திய பிரதமரிடமே விட்டு விடுகின்றேன் அப்படின்னும் தெளிவாக சொல்லிட்டாரு டொனால்ட் ட்ரம்ப். அதனால வங்கதேசத்தில் மதவாதத்தையும் ஆட்சி கவிழ்ப்பையும் பாகிஸ்தான் துணையோட சீனா தான் அரங்கேற்றி இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு லாஜிக்கான உண்மையா இதன் மூலமாக நமக்கு தெரிய வேண்டியதாக இருக்கு. வங்கதேச ஆட்சி கவிழ்ப்பின் பின்னணியில் அமெரிக்காவா அல்லது சீனாவா அல்லது இரண்டின் கரங்களும் இருக்கின்றனவா அப்படின்ற சந்தேகத்திற்கு இப்போ முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. வங்கதேசத்தின் பின்னணியில் சீனாவும் பாகிஸ்தானும் தான் இருக்காங்க அப்படின்னு ட்ரம்ப் மூலமாகவே உலகிற்கு அம்பலமாகி இருக்கு. அதோட வங்கதேசத்தை டீல் செய்யக்கூடிய பொறுப்பை இந்திய பிரதமர்கிட்டையே நான் விட்டு விட்டேன் அப்படின்னு கிரீன் சிக்னலும் கொடுத்து விட்டார் டொனால்ட் ட்ரம்ப். இனி இந்தியா எப்படி வங்கதேசத்தில் தன்னுடைய ஆட்டத்தை தொடங்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பே கிரீன் சிக்னல் கொடுத்துட்டார், அந்த பொறுப்பை நான் உங்ககிட்டயே கொடுக்குறேன், வங்கதேசம் அந்த பிரச்சனைகள் தொடர்பான பொறுப்பை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப்பே உத்தரவிட்டதால் இது இந்தியாவுடைய ஆட்டத்தை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வங்கதேசத்தில் அதானியினுடைய வர்த்தக நலனும் இருக்குது.
அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்தியாவுடைய பாதுகாப்பு விவகாரத்தில் தான் அக்கறை செலுத்தணும், மோடி அரசு அதனை செய்யும் அப்படின்னு நம்ம நம்பலாம்.